எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இந்த வெரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து C++க்கு தேவையான ஒரு ஆப் விஷுவல் ஸ்டுடியோ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது இன்டர்நெட்லேருந்து உங்கள் பிசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த சாஃப்ட்வேரை தவிர வேறு எப்படி டவுன்லோட் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம C++ஸை ரன் பண்ணலாம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வந்து நம்ம வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். கூகுள் க்ரோம்க்கு போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டினா போதும். விஷுவல் ஸ்டுடியோ அப்படி தட்டினாலே உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோட லோகோவும் கூட. இங்கே ஃபர்ஸ்ட் ஆக மேலே இருக்குல்ல விஷுவல் ஸ்டுடியோ ஐடிஇன்னு, இதை தட்டுங்க. இதை தட்டினாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் விஷுவல் ஸ்டுடியோ பற்றி. ஸோ நீங்கள் வேணும்னா அது அப்புறமேலே படிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறது டோட்டலி ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்க்கு இல்லை உங்களோட பிசிக்கு ஏற்ற மாதிரி எது நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, இது வந்து மேக்கோட, அப்புறம் இது வந்து விண்டோஸோட அப்படி சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் வந்து விண்டோ பார்க்கறதுனால நான் இதுதான் டவுன்லோட் பண்ணுவேன், கம்யூனிட்டி 2019. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா தன்னாலே உங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் ஆகிக்கும். அது வெரி வெரி ஈஸி, அது உங்களாலே சொந்தமாக செய்ய முடியும். அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து இது இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ஆன்லைன்லேயே ரன் பண்ணலாம். அது எப்படின்னா, கூகுள் போயிட்டு C++ கம்பைலர் அப்படி நீங்கள் தட்டினா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சமானது, உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து ஆன்லைன் C++ கம்பைலர் அண்ட் C++ ஷெல். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த C++ கம்பைலர் வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி, என்னத்தை ரன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணிட்டு ரன் பண்ணாலே உங்களுக்கு வந்து அவுட்புட் கீழே கிடச்சிரும். இது another சிம்பிள் வே, டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் எப்படி வந்து ஆன்லைன்லேயே இது பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆன்லைன்லேயே ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ரெண்டு இதுவும் ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்த வரப்போகிற வீடியோவிலேருந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, இல்லை C++ வந்து எப்படி ஒன்று ஒன்றா கற்றுக்கிறது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ, இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, லைக் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக. அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன் எவ்ரி சண்டே. Bye-bye.